Hey guys, it has been a long time since I uploaded a video, but என்னோட எக்ஸாம்ஸ்லாம் ரீசெண்டாக முடிஞ்சு நான் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கணும், ஹைபர்னேட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம் அப்படின்னு நினச்சிதான் நான் வந்து ஒரு எஃபர்ட் போட்டு எதுவும் செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கல, என் மைண்ட் வரல. ஸோ அதுதான் இந்த டிலே. பட் இதுக்கப்புறம் ரெகுலராக இருக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, how I use my iPad as a BSMS student and is it essential for BSMS course? ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம 3 செக்ஷன்ஸாக பிரிச்சுக்கலாம். Let's start with what is in my iPad. Second, what are the uses of the iPad or tablet? Third topic, is iPad or a tablet is essential for a BSMS course. ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் ஏன் டேப் வாங்கினேன் கேட்டிங்கன்னா, அதுக்கு நம்ம 2021க்கு போகணும். சிம்பிள் தான். டியூரிங் மை நீட் டேஸ் எல்லாரும் மாதிரியும் யூடியூப்பில் வந்து நிறைய மெடிக்கல் கான்டென்ட் கிரியேட்டர்ஸோட வீடியோஸ்லாம் பார்ப்பேன். ஸோ அவங்க எல்லார்கிட்டையுமே வந்து ஐபேட் ஒரு திங்காக இருந்துச்சு. ஸோ நம்மளும் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணிட்டோன்னா டேப் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் இருந்தேன். பட் பிஎஸ்எம்எஸ் நான் ஜாயின் பண்ண உடனே எங்கள் பேரண்ட்ஸ் வந்து, நீ மெடிக்கல் ஜாயின் பண்ணிட்ட, அது உனக்கு யூஸாக இருக்கும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக வாங்கிப்போ, நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்னாங்க. என் பேரண்ட்ஸ்க்கு தான் நான் ஃபஸ்ட்டு தேங்க்யூ சொல்லணும். வாங்கிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி தான் நான் சொல்லணும். நான் வந்து எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லலை, லிட்ரலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் மை மெடிக்கல் லைஃப் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து நிறைய யூசஸ் இருக்குது, அது நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாட்ஸ் இன் மை ஐபேட் இல்லை ஹவ் ஐ யூஸ் இட் அந்த மாதிரி பார்க்கலாம். என்னோட ஐபேட் வந்து 2021 மாடல் ப்ரோ வெர்ஷன் 3rd ஜென்ரேஷன் 128 GB வைஃபை தான். காஸ்ட் மீ அரவுண்ட் 70,000. இது வந்து லோக்கல் டீலர் கிட்ட வாங்கினது. இது கூடவே பேர் அப் பண்ணுறதுக்கு ஆப்பிள் பென்சில் 2nd ஜென்ரேஷன், இது வந்து 10,000 கிட்ட வந்தது. ஆனால் இது வந்து வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறது வித் மை என்கிரேவிங் CK அப்படின்ற நேமோட. ஸோ இதுதான் என்னோட ஐபேடோட லாக் ஸ்க்ரீன். ஸோ இதுக்கப்புறம் நான் என்னென்ன, இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது என்னோட ரீசெண்டாக வச்ச ஐபேட் ஆஃப்டர் மை ஐபேட் ஹஸ் பின் ப்ரோக்கன், ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம். நெக்ஸ்ட் இதுதான் என்னோட ஹோம் ஸ்க்ரீன். எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிள், டிஃபால்ட்டாக தான் இருக்கும். எனக்கு அரேஞ்ச் பண்ணலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ எப்படி டிஃபால்ட்டாக இருந்தால் அவ்வளோதான். ஸோ மேஜராக இருக்கிறது வந்து எடிட்டிங் ஆப்ஸ் அண்ட் சம் நோட்ஸ் ஆப்ஸ் அண்டு என்டர்டெயின்மெண்ட் ஆப்ஸ் இதெல்லாம் தான் இருக்கும். ஸோ நான் மோஸ்ட்லி நெட்ஃப்ளிக்ஸ், ஜியோ ஹாட்ஸ்டார் இதெல்லாம் தான் நான் என் டேப்பில் பார்ப்பேன். ஸோ அதெல்லாம் இருக்கும். யூடியூப் சம்மந்தமாக சிலது இருக்கும் அதெல்லாம். ஸோ மேஜராக நான் என்னோட ஐபேட் யூஸ் பண்ணுறது வந்து நோட்ஸுக்கு தான். ஸோ அந்த நோட்ஸ்க்கு 2 தான் யூஸ் பண்ணுவேன். ஒன்று வந்து குட் நோட்ஸ், 2வது வந்து நோட்டபிலிட்டி. ஸோ இதுவே வந்து எனக்கு மோர் தென் எனஃப். இதில் குட் நோட்ஸ் வந்து 1 டைம் பேமெண்ட் தான். ஒன்ஸ் 700 பே பண்ணுறேன்னா அது லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்கிறது 5th வெர்ஷன், 6th நான் பே பண்ணேன், அது இயர்லி. ஸோ நான் 5th வெர்ஷன்லேயே இருக்கேன். நான் இதை வந்து எல்லாத்துக்குமே வந்து ஃபோல்டர் போட்டு வச்சுருப்பேன். ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷன், செகண்ட் ப்ரொஃபஷன், தேர்ட் ப்ரொஃபஷன். ஒரு ஃபோல்டருக்குள்ளேயுமே சப்ஜெக்ட்ஸ்க்கு ஃபோல்டர் போட்டு வச்சுருப்பேன். அண்ட் தென் மாடல் கொஸ்டின்ஸ் பேப்பர், சிலபஸ் கண்டிப்பாக இருக்கும் ஒரு ஃபோல்டரில். எனக்கு தேவையான புக்ஸோட PDF, இது ஈஸியாக கூகுள் அவைலபிளாக இருக்க புக்ஸோட PDF தான். ஸோ எல்லாமே எனக்கு தேவையானது அப்படின்றத நான் ஃபோல்டர் யூஸ் பண்ணிப்பேன். சம் PPTs அந்தந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவும் யூஸ் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும். எனக்கு வேண்டிய நேரத்தில் எனக்கு போய் தேடி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவே ஃபோனாக இருந்தால் எனக்கு எங்கே வச்சுருக்கோன்னு தெரியாது, இது ஃபோல்டர் தேடுறது கஷ்டமாக இருக்கும். பட் இது ஒரு ஒரு ஆப்பில் ஆர்கனைஸ்டாக இருக்குது அப்படின்றப்போ இது எனக்கு யூஸ்ஃபுல், அந்த விதத்தில் யூஸ்ஃபுல். ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ரொஃபஷனல்ஸுமே போட்டு வச்சுருப்பேன். அண்ட் என்னோட நோட்ஸ் டேக்கிங், நான் பர்சனல் நோட்ஸ் எடுப்பேன். ஸோ இது எல்லாமே என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான். டியூரிங் ஃபர்ஸ்ட் இயரில் இதெல்லாம் நான் எடுத்தது. இட் ஹேட் பின் ரியலி யூஸ்ஃபுல் டியூரிங் த எக்ஸாம் டைம்ஸ். ஏன்னா எக்ஸாம் டைமில் வந்து நான் எழுத சொல்ல என்னோட நோட்ஸ் தான் எனக்கு ஞாபகம் வரும். அது அப்படியே என்னோட மைண்டில் வந்து ப்ளே ஆகும். அப்படி இருக்க சொல்ல அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தென் கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
கண்டிப்பாக எல்லா இயர்லேயுமே வந்து சிலபஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அது வந்து நான் ஃபர்ஸ்ட் இயர் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்கிற வீடியோவில் அதை பற்றி நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி செகண்ட் ப்ரொஃபஷனலுக்கும் போட்டு வச்சிருப்பேன் எனக்கு தேவையான புக்ஸ். ஸோ ஸ்டடீஸ்னு பொறுத்த வரைக்கும் 2 ஆப் தான் என்னை சுற்றி யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது, குட் நோட்ஸ் அண்ட் நோட்டபிலிட்டி. இதில் வந்து என்னோட மொத்த பிஎஸ்எம்எஸ் ஜேர்னியுமே வந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்திருக்கோ அதை வந்து என்னால் இந்த 2 ஆப் மூலமாக என்னால் சொல்லிட முடியும். இவ்வளோ தான் என்னோட இது நடந்திருக்கு அப்படின்னு. அந்த அளவுக்கு அவ்வளோ புக்ஸும் இதில் இருக்குது. அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு வேளை புக்கோட பிடிஎஃப் கூகுளில் கிடைக்கல அப்படின்னா நானே வந்து அதை ஸ்கேன் பண்ணி என்னோட ஐபேடில் எடுத்து வச்சுப்பேன். ஸோ இட் ஹேட் பின் யூஸ்ஃபுல் டியூரிங் சம்டைம்ஸ். அந்த சம்டைம் நான் யூசஸில் சொல்கிறேன். இப்போ தேர்ட் ப்ரொஃபஷனுக்கும் நான் ரீசெண்டாக எனக்கு தேவையான புக்ஸ் பிடிஎஃப்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கான யூஸ் எல்லாமே பிபிடிஸ் நிறையா பண்ணணும் எல்லாமே வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் வந்து சிலபஸ் ரெக்கார்டு நாங்கள் எழுதுகிற அப்சர்வேஷன். ஸோ அதெல்லாத்துக்குமே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பர்சனல் நோட்ஸ் எடுப்பேன். ஸோ இதுதான் மேஜராக இதுக்கு தான் நான் வந்து குட் நோட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ குட் நோட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட மேஜர் யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா புக்ஸ் பிடிஎஃப் கலெக்ட் பண்ணி வைக்கிறது, சம்டைம்ஸ் நோட்ஸ் எடுக்கிறது. ஸோ இதுதான் மெயின் இந்த 2 குட் நோட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் நோட்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா சிம்பிள். நோட்டபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிபிடி மட்டும்தான் இருக்கும். அது 328 நோட்ஸ் அங்கே இருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் ஃபுல்லாகவே பிபிடிஸ் தான். ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து இப்போ ஃபைனல் இயர் கரண்ட்டாக இருக்கிற வரைக்கும் என்னோட எல்லா பிபிடிஸுமே இந்த ஒரு ஆப்பில் இருக்கும். இதையுமே வந்து நான் ஆர்கனைஸ்டாக தான் வச்சுருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனில் போக சொல்ல ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனில் எனக்கு என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதுக்கெல்லாம் ஒரு டிவைடர் மாதிரி போட்டு வச்சுருப்பேன். ஸோ அந்த இதில் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா நோட்டபிலிட்டி வந்து இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன். அது நான் எடுக்கல, நான் வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து வீக்லி அந்த ரினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு மேஜர் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஆப் ஃபுல்லாக இருந்தால் போதும், ஃபுல் யூஸ் அந்த மாதிரி இருந்தால் போதும் நான் நினச்சி. ஸோ நோட்டபிலிட்டி நான் சப்ஸ்கிரைப் பண்ணல. குட் நோட்ஸ் மட்டும்தான் ஒன் டைம் சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி போட்டிருக்கேன். தென் அனட்டமி இப்போ ஒரு சப்ஜெக்ட்ஸில் ஒரு டாபிக்ஸ் தான் தனித்தனியாக இருக்கும். ஸோ இப்போ அனட்டமின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ எல்லாத்துக்குமே தனித்தனி ஃபுல் அண்ட் ஃபுல் பிபிடிஸ் தான். நோட்டபிலிட்டியில் வந்து நோட்ஸ் எடுக்கிறது கம்மி. பிகாஸ் நான் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுறதால அது அப்பப்போ லாக் ஆயிரும். நோட்ஸ் எடுக்கிறது கம்மி. வெறும் பிபிடிஸ் வந்து படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் எக்ஸாம் டைமில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிபிடியில் தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வர சொல்ல நம்மளால் ஃபோனில் அதிகமாக படிக்க முடியாது. ஸோ அப்போ எனக்கு இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு நோட்டபிலிட்டியில் வந்து படிக்கிறது ஒரு பிபிடிஸ். ஏன்னா நான் அங்கே போயிட்டு என்னோட நோட்ஸ் கூடயும் கன்ஃபியூஸ் பண்ணி படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு நோட்டபிலிட்டி தனியாக போட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ இதுக்கு மேலே இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நோட்டபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட பிபிடிஸ்க்காக, குட் நோட்ஸை பொறுத்த வரைக்கும் புக்ஸ் பிடிஎஃப்காகவும் என்னோட பர்சனல் நோட்ஸ் எடுக்கிறதுக்காகவும் அதை குட் நோட்ஸ் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் நான் நோட்டபிலிட்டியுமே நோட்ஸ் எடுக்க யூஸ் பண்ணுவேன். பட் நான் சொன்ன மாதிரி அது சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ஃபுல் ஆக்சஸ் கிடைக்கும், இல்லைன்னா லிமிட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால என்னால் கண்டினியூ பண்ண முடியல நோட்டபிலிட்டியில். ஸோ ஐ ஷிஃப்டட் டு குட் நோட்ஸ் அண்ட் குட் நோட்ஸ் ஹேஸ் சர்வ்ட் மீ எனஃப் ஃபார் மை நோட் டேக்கிங் பர்பஸாக. ஸோ இதுதான் என்னோட ஐபேடில் மேஜராக இருக்கிறது. மேஜர்னா இதுதான், ஸ்டடி பர்பஸில் இவ்வளோ இந்த 2 தான், வேற எதுவுமே இல்லை. இன்னும் ஒரு நிறைய யூசஸ் இருக்குது, அதெல்லாம் நான் செகண்ட் பார்ட்டில் சொல்கிறேன். பட் சிம்பிள் இதுவள் தான். இதுதான் என்னோட நோட்ஸ். இதெல்லாம் என் ஃபைனல் இயர் நோட்ஸ் தான். எனக்கு தோன்றப்போ எதில் எடுக்க முடியுமோ அதில் எடுப்பேன், அவன்தான். ஸோ நம்ம இதுதான் என் ஐபேடில் இருக்கிறது. இது எல்லாமே என்டர்டைன்மெண்ட் பர்பஸஸ், தென் பின்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி இருக்கிறது தான். வாட்ஸ்அப் எல்லாமே ரொம்ப ரொம்ப டிஃபால்ட் ஆப்ஸ் இருக்கிறது தான். எதுவுமே பெருசாக சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு தேவைப்படல. இன்னொன்று என்னென்னா, நான் வீட்டில் இருக்க சொல்ல தான் இந்த என்டர்டெயின்மெண்ட் பர்பஸஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். அவன் ஐ மீன் ஹாஸ்டல் வைஃபை இல்லாத காரணத்தால் வெறும் குட் நோட்ஸ் அண்ட் நோட்டபிலிட்டியை வந்து நம்மளால் வித்தவுட் நெட்
டேட்டாவோட யூஸ் பண்ண முடியும். ஸோ அது அந்த யூஸ்க்கு அது போதுமானது இருக்கும். ஸோ இவெல்லாம் என்னோட வாட்ஸ் இன் மை ஐபேட் பார்ட். இது எல்லாருக்குமே தேவைப்படுமா, அவசியமானதா அப்படின்னா இல்லை. பட் சில பேருக்கு இதுல இருந்து ஏதாச்சும் தெரிஞ்சுக்க சான்ஸ் இருக்கு. அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம்.